புரியல. மைக்கு மோனோ அது நான் வாங்கி கொடுத்துறேன். லைவ் மட்டும் ஏற்றிடலாமா? ஆண்டி வராங்களான்னு தெரியல. லைவ் போனோம்னா உள்ள போயிடும். ஆமாம், லைவ் போய் தான் போயிடும் உள்ள. உள்ள போயிடுவோம். இந்த சீட்ல உட்காரலாம். உங்களுக்கு லாஸ்ட் இதுல உட்காந்து அப்படியே ஃபேமிலி போட்டோல. சரி ரைட். இருக்கு அக்கா, சின்ன அக்கா ப்ளீஸ் உள்ள போங்க. ஆண்டி ஆண்டி எனக்கு வண்டி இருக்கு, பெனா வண்டி இருக்கு, ஆள் வர சொல்லுங்க. அக்கா நீங்க லைவுக்கு ஒரு ஆள் வேணும். லைவுக்கு வேணும் ஒரு ஆள். ஐயா நீங்க உள்ள போயிருங்க, உள்ள போயிருங்க. இடம் இருக்கு, இடம் இருக்கு. காரா எட்டு வரணும் இல்லையா? சரி இந்த கார் ஓகேயா? நான் உட்காந்துருவோம். வேற கொஞ்சம் அப்படியே தள்ளி உட்காந்து உட்காருமா? இது மட்டும் இருக்கு. அப்படியே வந்து எடுத்துக்கலாம். இது மட்டும் முன்னாடி அவரோட பேக் சைட்ல ஆண்டி வாங்க. அப்படியே சொல்லிருங்க. அண்ணா லைவ் வந்துருச்சாண்ணா? ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? சரி ஓகே ஓகேண்ணா. ஓகேண்ணா, எனக்கு இப்போ நெட்டு கரெக்டாக முடிஞ்சிச்சு. நான் பார்க்குறேன். எனக்கு ஒரு பண்ணுவேன்னா ஃபோனுக்கு மட்டும் ரீசார்ஜ் மட்டும் பண்ணுவேன். நெட்டு இப்போ தான் முடிஞ்சு. என் நம்பருக்கு
சரி ஓகே ஓகே எல்லாமே டேட்டாஸ் எல்லாமே காப்பி பண்ணிட்டாங்க ஆனா காப்பி பண்ணிட்டாங்க டேட்டாஸ் நான் காப்பி பண்ணி கொடுத்தேன் ஹலோ வீடியோ கரெக்டாக இருக்குது கொஞ்சம் மியூசிக் எதனா போட முடியுமா பாருங்க இதெல்லாம் நான் பார்த்துட்டேன் காம்ப்ளிகேஷன் அதாவது
அது இல்லை பை மூட்டை பை கருப்பு கலர் இதுதான் இங்கே வச்சுருக்காங்க. இது ஓப்பன் இல்லை பின்னாடியா பின்னாடி லைட் போடுங்க அலாரம் சவுண்டு போடணுன்றது. இல்லை இல்லைங்க இந்த மியூசிக் வேண்டான்றாங்க. வேண்டாம்ல மியூசிக் வேண்டாம்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு மெசேஜ் யாருன்னா மெசேஜ் கொடுக்குறாங்க ப்ரேயர் பண்ணுறாங்கன்னா இந்த மைக்கில் பேசுவாங்க. இது லைவில் பிக்கப் பண்ணுவாங்க ஓகே மைக். இது அதுக்குள்ள போகும். இப்போ லைட்டில் போட்டிருக்காங்க. இப்போ புதுசாக போட்டிருக்காங்க லைட். இது மட்டும் புதைக்கிற இடத்துலையா? இல்லை மொத்தமாக சொல்கிறேன். ஃபுல்லாக போட்டிருக்காங்க. புதுசாக போட்டிருக்காங்க. கூட்டிட்டு வர மாட்டோம் அப்படியே விட்டுட்டு வந்துடுவோம்.
கையை பிடிச்ச அப்படி தூக்குங்க மேல செக் செக் ஐயா இது ஸ்ட்ராங்கா இருக்குங்க இது ஸ்ட்ராங்கா இருக்கு அங்க நிக்க வச்சலாம் அங்க போறீங்க அவரு நீங்க ரெண்டு பேரும் மைக் ஃபர்ஸ்ட் லைவுக்கு மைக் லைவுக்கு மைக் நீங்க பேசுறது இதுல கேட்கும் யார் பேசுறாங்க ஐயா நீங்க வந்து சேத்தாண்டு போய் நிக்காதீங்க தோ அது மாதிரி நீங்க பாரு கல்லு பழுக்கும் பாரு சாயம் அதுதான் சொல்றேன் கல்லு ஸ்லிப் இங்க நில்லுங்க இங்க நின்னு இல்லையா போடல சின்ன கல்லு சின்ன இல்ல போடல இது சைடு போடல அதான் இன்னும் வரல இன்னும் போடல நீ சரிப்பா அதான் அப்படியே சொல்லலாம் சரி அப்படி கிராஸ் ஆக்கலாம் அப்படியே அங்க சார் அந்த அப்படியே ஒரு ஸ்டெப் அப்படியே முடியுமா தம்பி உள்ள இருக்கத பாத்து அந்த பெட்டிக்கு ஐடியா பண்ணுங்க தம்பி அப்படி வெளிய அவுட் போடு அப்படி பிரவீன் சார் அப்படி காப்பா பிரவீன் அப்படி போ பல்துள்ள இருக்குதுக்கா இப்படி பிரவீன் அடிப்பா பிரவீன் பின்னாடி இப்படி பிரவீன் தலை பொறுமா கீழே பழக்கத்தை சரி அப்புறம் மொபைல் போன் ஆன் பண்ணுங்க லைட் போட்டு எல்லாருமே கொஞ்சம் வெச்சோட பேக்கெட் வெச்சோட லைட் நாம் யாவரும் ஜெபிப்போம். நம்முடைய அன்பு சகோதரர் ஜெயக்கரன் அவர் கிறிஸ்டியன்களை வந்திருக்கிற ஜெயக்கரன் அவர்கள் ஆரம்ப ஜபத்தை செய்வார்கள். கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் பரம தந்தையே, நீர் கொடுத்த நாம் யாவரும் தேவ சமத்துல ஜபத்தோடு இருப்போம். அப்படி அருமையான ஐயா ஜேம்ஸ் ஐயா அவர் நமக்கு வந்திருக்கிறாங்க. அவர்கள் ஆரம்ப ஜபம் செய்வதை கேட்டுக்கிறோம். அப்படி ஜபம் செய்வோம். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னிலே விசுவாசம் வைக்கிறவர்கள் மரித்தாலும் பிழைப்பார்கள் என்று எங்களுக்கு வாக்குரைத்திருக்கிற எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, நீரே உயிர்த்தெழுதல், உம்மிலே நாங்கள் வாழ்கிறோம், உம்மிலே ஆண்டவரே எல்லாவற்றையும் நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் என்கின்ற உணர்வோடு எங்களுடைய அன்பு தகப்பனார் பாஸ்டர் சார்லஸ் அங்கிளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அவருடைய வாழ்விற்காக நாங்கள் நன்றி படைக்கிறோம். அவர்களுக்கு நீர் கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்கள், நீர் கொடுத்த அன்பான பெற்றோர், உடன்பிறப்புகள், அருமையான அவருடைய வாழ்க்கை துணைவியர், அருமையாய் கொடுத்திருக்கிற பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள், குடும்பத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். அவர்கள் செய்த ஊழியத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அவர்கள் உம்மிலே வைத்திருந்த விசுவாசம், நம்பிக்கை, அவர்கள் உம்மோடு கொண்டிருந்த உறவிற்காக அவர்கள் இப்பொழுதும் பிதாவே உமது கரங்களில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொன்ன விதமாய் தன்னுடைய வாழ்க்கையின் ஓட்டத்தை நிறைவேற்றி உமக்குள் ஆண்டவரை வாழ்ந்து நல்ல ஒரு சாட்சியாய் வாழ்ந்திருப்பதை எண்ணி பார்த்து தன்னுடைய ஓட்டத்திலே பொறுமையாய்
ஆண்டவரை உம்முடைய சமூகத்தை நோக்கி சென்றிருக்கின்ற அவருடைய வாழ்வை எண்ணி பார்த்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே இந்த அடக்க ஆராதனையிலே ஐயா அவர்களை நாங்கள் இந்த இடத்துல விதைக்க வந்திருக்கிறோம். இவருடைய உடல் நிச்சயமாய் ஆண்டவரை உயிர்த்தெழுதின் நாளிலே உம்மோடு கூட நாங்கள் சந்திப்போம் என்கின்ற நம்பிக்கையோடு இந்த வேளையிலும் ஆண்டவரை குறிப்பாக இந்த குடும்பத்தாருக்கும் உடைய ஆறுதலையும் தேர்தலையும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய விசுவாச வாழ்க்கையிலே ஆண்டவரே உடைய நம்பிக்கையும் ஆண்டவரே உடைய அன்பையும் எங்களுடைய உள்ளங்களிலே ஊற்ற வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய தெய்வீக சமாதானத்தை எங்களை நிரப்பும். இந்த நிகழ்வை பொறுப்பெடுத்து வழிநடத்தி தாரும். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா, 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 அல்லேலூயா ஓசன்னா. மரணத்தை வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் உம்மை ஆராதனை செய்கிறோம். ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த அடக்க ஆராதனை ரொம்ப முக்கியமானது. சம்பிரதாயமாக நம்முடைய துக்கங்களுக்கும் நம்முடைய மற்ற சரீரப்பிரமான காரியத்துக்கு முக்கியத்துவம் கூடாமல் ஒரு பரிசுத்தவானுடைய சரீரத்தை அடக்கம் செய்வதின் மேன்மையை நாம் உணர வேண்டும். இவ்வளவு பேர் வந்திருக்கிறோம் என்றால் இந்த இடையூறுகள் மத்தியில் ஒரு பரிசுத்தவானுடைய அடக்கத்தை நாம் முக்கியப்படுத்துகிறோம். ஒரு பரிசுத்தவான், ஒரு நீதிமானுடைய முடிவு தேவனுக்கு ரொம்ப விருப்பமானது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆத்துமா போயிருச்சு. என்கிட்ட ஒரு டாக்டர் சொன்னார், அதுதான் மறிச்சிட்டாங்களா போயிட்டாங்களா, அப்புறம் தூக்கி போட்டுட்டு போக வேண்டியது தானே, ஏன் இப்படி போட்டு ஜெபம் ஜெபம் ஜெபம்னு நீங்கள் பண்ணுறீங்கன்னு கேட்டார் ஒரு டாக்டர், ஒரு கிறிஸ்தவ டாக்டர். நான் அவர்கிட்ட சொன்னேன், வேதம் பரிசுத்தவான்களுடைய அடக்கத்தை எவ்வளவு முக்கியப்படுத்துகிறது என்று உனக்கு தெரியுமா? மருந்து மாத்திரை தான் உனக்கு தெரியும். ஆகவே நாம் கர்த்தருடைய நாமத்தினாலே நாம் இந்த அருமையான பரிசுத்தவானுடைய சரீரத்தை அடக்கம் செய்ய
தேவன் நமக்கு இந்த ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில், பின்பு பரலோகத்தில் இருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன், அது கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது. அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டொழிந்து இளைப்பாறுவார்கள். அவர்களுடைய கிரியைகள் அவர்களோடு கூட போம். ஆவியானவரும் ஆம் என்று திருவுளம் பற்றுகிறார். இந்த உலகத்தில் நிறைய கிரியைகள் நாம் செய்கிறோம். ஆனால் பரிசுத்தவான்கள், நீதிமான்கள் ஊழியம் செய்கிறார்கள். பாஸ்டர் சார்லஸ் ஊழியம் செய்தவர். தன்னை ஒரு பெரிய தலைமை போதகராக காட்டிக்கொண்டவர் அல்ல. தாழ்மையாக தனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை மாறாமல், விலகாமல், ஒத்துழைத்து ஒருமனமாக தேவ சித்தத்தை நிறைவேற்றின ஒரு பரிசுத்தவான். வேதம் சொல்லுகிறது, அவர்களுடைய கிரியைகள் அவர்களோடு கூட போம். நிச்சயமாய் அவர் இந்த உலகத்தில் இருக்கும்போது செய்த கிரியைகள், அவர் செய்த ஊழியங்கள், அவர் செய்த உதவிகள், ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே அவர் கொடுத்த ஆசீர்வாதங்கள், நிறைய ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணினது, சுவிசேஷம் அறிவித்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவரோடு கூட போம். ஆவியானவரும் ஆம் என்று சொல்லுகிறார். ஆகவே கர்த்தருடைய நாளில் நாம் தேவ சமூகத்தில் நிற்கும்போது இந்த சரீரம் இந்த மண்ணோடு மண்ணாய் போய்விடும். இதே சரீரம் அப்படியே இந்த மாம்சத்திலேயே அப்படியே உயிரோடு எழும்பும் இல்லை. மகிமையின் சாயல் கொடுக்கப்படும். இந்த சரீரத்துக்கு மகிமையின் சாயல் கொடுக்கப்படும். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் சொல்லி இருக்கிறது, வானவரின் சாயல் என்று சொல்லியிருக்கிறது, விண்ணவரின் சாயல் என்று சொல்லியிருக்கிறது. ஆகவே அவருடைய சாயல் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாக அவரை தரிசிப்போம். இயேசு கிறிஸ்துவின் சாயல் கொடுக்கப்படும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த பூமியில் உள்ள நம்முடைய வித்தியாசமான சாயல்கள் அடையாளத்திற்காக. ஆனால் தேவ சமூகத்தில் வந்து நிற்க எல்லாரும் கிறிஸ்துவை போல் இருப்பார்கள். அந்த மகிமையான சாயலை அடைவதற்கு பாத்திரவானாய் வாழ்ந்த இந்த பாஸ்டர் சார்ல்ஸ்க்காக எல்லாரும் வாய் திறந்து ஸ்தோத்திரம் சொல்லுவோம். கர்த்தாவே, இந்த பரிசுத்தவானுடைய சரீரத்துக்காக, இவர் வாழ்ந்த வாழ்க்கைக்காக, இவர் செய்த கிரியைகளுக்காக நாங்கள் பார்த்திருக்கிறோம், நாங்கள் கேட்டிருக்கிறோம், கூட வாழ்ந்திருக்கிறோம், பழகி இருக்கிறோம், அவரோடு நடந்திருக்கிறோம். ஆண்டவரே, அவரோடு உட்கார்ந்து இருக்கிறோம், புசித்திருக்கிறோம், பழகி இருக்கிறோம். விசேஷமாய் அவருடைய குடும்பம், அவருடைய மனைவி அதிகமாய் அவரோடு நெருங்கி வாழ்ந்த காலங்கள். இந்த பிரிவினை நமக்கு வருத்தமாயிருக்கும். ஆனால் இது தேவன் நியமித்தது. கர்த்தர் அவர்களுக்கு நல்ல கிருபைகளை தந்து பலன் தந்து ஆசீர்வதிக்கும்படி எல்லாரும் நல்ல வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பெந்தெகோஸ்தே மக்கள் நாம் எல்லாரும் நல்ல கர்த்தருக்குள்ளே நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நிச்சயமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அவரோடு கூட தம்முடையவர்களை அழைத்து கொண்டு வருவார். அப்ப சார்ல்ஸ் ரொம்ப கெத்தா அவரோடு வருவார். நிச்சயமா வருவார். வந்து மனைவியை தேட மாட்டாரு, அல்லது இங்க உள்ளவங்க யாரையும் தேட மாட்டாரு. வந்தா நாமும் அவங்களும் அந்த பரிசுத்தவான்கள் கூட்டம் ஒன்னா சேர்ந்துருவோம். அது ஒரு தனி யுகம், அது ஒரு தனி ஆசீர்வாதம், அது ஒரு மகிமை. அந்த மகிமையை விசுவாசிகள் பூமியிலேயே காண வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடையவர்களோடு கூட நாம் வாழ்வோம். அவர் அழைத்து கொண்டு வருவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே இந்த சரீரத்தை உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையோடு நாம் இந்த சரீரத்தை இந்த பூமிக்கு ஒப்பு கொடுப்போம். பார்க்க வேண்டியவங்க எல்லாம் பார்த்துட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். அதனால இந்த சரீரத்தை நீங்கள் இறக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். கேர்டேக்கர்ஸ் இருக்கிறீங்களா? வாங்க. அதை Glory to Jesus. காஃபி நேரத்தில்
ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் நன்றி நன்றி நன்றி. எல்லாரும் தேவனை துதிப்போம். அழுகையோட அல்ல, ஸ்தோத்திரத்தோட அனுப்புங்க. ஸ்தோத்திரத்தோட அனுப்புங்க. குடும்பத்து மக்கள் ஸ்தோத்திரத்தோட அனுப்புங்க. Oh, hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah, in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் உயிர்த்தெழுதல் நம்பிக்கையோடு நடக்க ஆராய்ச்சி முடி போடுங்க. சரி சரி போதும் சிஸ்டர். ஓகே, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிரதான தூதனுடைய சத்தத்தோடு தேவ அக்காலத்தோடு அவர் வரும்போது தம்முடையவர்களை தம்மோடு கொண்டு வருவார். Glory to Jesus. அந்த மகிமை நம்பிக்கை நாம் அற்றுப்போகக்கூடாது. கிறிஸ்தவர்களாகிய நாம் உயிர்த்தெழுதலில் நம்பிக்கை உள்ளவர்கள். யார் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் நிச்சயமாய் உயிர்த்தெழுதலின் நாளில் நாம் ஒன்று சேருவோம் என்ற நம்பிக்கையோட ஸ்தோத்திரம். இந்த சரீரத்தை இந்த பூமிக்கு ஒப்பு கொடுப்போம். Glory to Jesus. Hallelujah, hallelujah, hallelujah. எல்லாரும் வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணி ஸ்தோத்திரத்தோட தேவனை துதித்துக் கொண்டே ஹalleluya. ஆமா ஆமா, ஹalleluya. இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் இந்த அடக்கத்தை செய்கிறோம். உயிர்த்தெழுகிற அந்த நம்பிக்கையோட நாங்கள் அடக்கம் செய்கிறோம். ஸ்தோத்திரம். உயிர்த்தெழுதலின் முதற் பலனாகி இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹalleluya. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். Glory to God, glory to God, glory to God. அந்த பக்கம் ரெண்டு பேர் வாங்க. நீங்க அந்த பக்கம் போங்க. சரி வீடியோ ஓரம் கையில சுத்தாங்க. ஒரு தலையாண்ட ஒரு தலையாண்ட கொஞ்சம் Glory to God. Hallelujah. தூக்கி விடுங்க, தூக்கி விடுங்க. கையில தூக்கி விடுங்க, கையில தூக்கி விடுங்க. தலையாண்ட பெட்டி தூக்கி விடுங்க. தூக்குங்க, பெட்டி தூக்குங்க. பெஸ்ட் போலோ. ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரம் உண்டு, ஆவிக்குரிய சரீரம் உண்டு. அந்தபடி முந்தின மனுஷனாகி ஆதாம் ஜீவாத்மாவானான் என்று எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானார். ஆகிலும் ஆவிக்குரிய சரீரம் முந்தினதல்ல, ஜென்ம சரீரமே முந்தினது. முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன். இரண்டாம் மனுஷன் வானத்தில் இருந்து வந்த கர்த்தர். மண்ணானவர்கள் எப்படிப்பட்டவர்களோ, மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ அப்படி மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே. வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே. மேலும் மண்ணானவருடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலை அணிந்து கொள்வோம். ஹல்லேலூயா. இந்த அருமையான பாஸ்டர் சார்ல்ஸுடைய வாழ்க்கையில் உயிர்த்தெழுதல் நாளில்
வானவர் இயேசுவின் சாயலை அணிந்து கொள்வார் என்ற நம்பிக்கையோடு கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையோடு இந்த பரிசுத்தவானுடைய சரீரத்தை இந்த பூமிக்கு மண்ணுக்கு மண்ணாக தூளுக்கு தூளாக நீ மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டாய் மண்ணுக்கே திரும்புவாய் என்று தேவன் சொன்ன வார்த்தையின்படி இந்த பூமிக்கு ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தராகிய இயேசு மகிமைப்படுவாராக. பாஸ்டர் ஆனந்த் ஜெபம் பண்ணுங்க. பரிசுத்த பிதாவே நன்றியோடு துதிக்கிறோம். அழிவுள்ளதாகியது அழியாமையும் சாவுக்கு ஏதுவானதாகியது சாவாமையும் தரித்துக் கொள்ள வேண்டும். அழிவுள்ளதாகியது அழியாமையும் சாவுக்கு ஏதுவானதாகியது சாவாமையும் தரித்துக் கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்படும். மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதும் அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். இந்த நாளில் வந்த யாவருக்கு இயேசுவின் நாமத்தை நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் சொல்லுகிறேன், வருகிற 29ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 6 மணிக்கு பிளஸிங் வர்ஷிப் சென்டர் இப்பொழுது 6ஆவது நடந்த அதே இடத்துல அருமையான பாஸ்டர் ஐயா அவருடைய நினைவு நாள் மெமோரியல் சர்வீஸ் நடக்கும். நீங்கள் அனைவரும் வரும்படி குடும்பத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். விசேஷமாய் வந்து ஆராதனை நடத்தி கொடுத்த பாஸ்டர் சர்வராஜ் ஐயாவுக்காகவும் பாஸ்டர் ஆனந்துக்காக மற்ற அனைத்து ஊழியர்களுக்காக விசேஷமாய் சென்னையினர் ஊழியர்களுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து எங்களுக்காய் குடும்பங்களுக்காய் விசேஷமாய் சிஸ்டர் எம்ஏ சார்ல்ஸ்க்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். அவங்க பண்ண போடுவோம்.